இப்ப இங்க 1 மணி நேரத்துக்கு மேல ஆள் இல்ல. 1 மணி நேரத்துக்கு மேல நான் நிக்கிறேன். 1 மணி நேரமா நான் நிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு நான் நிக்கிறேன். ஒரு ஆம்பளை குடிக்காரன் தொட மாட்டேன்னு சொல்லிட்டான். குடிக்காரன் அழிக்க மாட்டேன்னு சொல்றான். குடிக்காரன் என்ன கூப்பிட ரூம் போட்டு அவனுக்கு எதுவுமே காவல்துறை கேட்கணும். சேலம் நெடுஞ்சாலை நகரைச் சேர்ந்தவர் சுமதி, வயது 53. மகன் திருமண வேலையாக திண்டுக்கல் போயிருந்தார். அங்கிருந்து கரூர் வந்து சேலம் பஸ் மாறி செல்ல காத்திருந்தார். அப்போது போதையில் வந்த ஆசாமி சுமதியை அழைத்துள்ளார். தகாத வார்த்தைகள் பேசி அவர் கையை பிடித்து இழுத்துள்ளார். ஆத்திரமடைந்த சுமதி போதை ஆசாமியை எட்டி உதைத்துள்ளார். அதன் பிறகே சுற்றியிருந்தவர்கள் உதவிக்கு வந்துள்ளனர். அவசர போலீஸ் உதவி எண் 100க்கு அழைத்தும் இணைப்பு கிடைக்கவில்லை. பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பா? சுத்தி டாஸ்மாக் திறந்து வச்சா இப்படித்தான் ஆகும் என சுமதி புலம்பினார். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு தனியா நிக்கவே முடியாதா? கூடாதா? ஊர்ல வரவங்க ஆள் கூட்ட வருவாங்களா? குடிகாரனா கேஸ் எடுக்க மாட்டீங்களா? குடிகாரனா எது வேணாலும் பண்ணலாமா? அதுக்குதான் ஒயின் ஷாப்பா சார்? உங்களுடைய வருமானத்துக்காக எங்களை சாவடிப்பீங்களா? இதுதான் பாதுகாப்பா சார் தமிழ்நாட்டுல? நான் கேட்டதுதானே. யாருமா எவனே தெரியாது சார். எனக்கு எவனே தெரியாது. கேமரா பாருங்க, எனக்கு எவனே தெரியாது. என்கிட்ட சொல்லிட்டே வந்து என்கிட்ட ராவடி பண்ணுவான். ஒரு பொம்பளை வந்து பேசுறவன் என் சொந்தக்காரன் அங்கேயே அறுத்து போட்டிருப்பேன். அவன் என்னை ரூம் போட்டு போய் அறுத்து போட்டிருப்பேன். அவன் யாருன்னு நீங்க